வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1384 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிப்பு எண்ணிக்கை 27,000 தாண்டியது. சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக 1000 கடந்த கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களில் 60 பேர் உயிரிழப்பு. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியில் திரிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை. சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என ராதாகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டம். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு கட்டணம் நிர்ணயம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பெறலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 9,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி. உயிரிழப்பு எண்ணிக்கை 6,000 கடந்தது. ப. சிதம்பரம் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய சிபிஐ மனு தள்ளுபடி. INX மீடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாட்மேன் இணையத்தொடர் தயாரிப்பாளருக்கு சென்னை போலீஸ் சம்மன். தொடரை வெளியிட வேண்டும் என இயக்குனர் ப. ரஞ்சித் வலியுறுத்தல். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு 66 லட்சத்தை கடந்தது. பிரேசிலில் ஒரே நாளில் 28,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 1384 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 27,000 கடந்தது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 1384 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 27,256 அதிகரித்துள்ளது. இதில் 16,964 பேர் ஆண்கள், 10,278 பேர் பெண்கள் மற்றும் 14 பேர் திருநங்கையர் ஆவர். சென்னையை பொறுத்தவரை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1072 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 18,693 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்ததால் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 220 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 585 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 14,901 அதிகரித்துள்ளது. தற்போது 12,132 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஒரே நாளில் 15,991 பேர் பரிசோதனை செய்யப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை பரிசோதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,20,286 உள்ளது. தமிழகத்தில் தொற்று அறிகுறியுடன் வருவோருக்கு அரசு மருத்துவமனைகளில் உள்ள கொரோனா வார்டில் உரிய படுக்கை வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதில் அலட்சியம் காட்டினால் பாதிப்புக்கு ஏற்ப உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். அறிகுறி இருக்கிறவங்க ஹாட்ஸ்பாட்டுக்கு வெளியே இருந்தாலும் டெஸ்ட் செய்தே ஆகணும். தமிழ்நாட்டில் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு சிவியர் கேஸ் ஒரு பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சுன்னா அங்கே பெட் இல்லைன்னா அது அரசாங்கம் கடமை அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுது. எதுக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பீப்புள் ப்ரிஃபர் பண்ணி போனால் அங்கே ரேட் போடுறது வேற விஷயம். பட் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை என்று ஒரு காரணத்தினால போகக்கூடாது. அப்படி தேடி ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி போறதுலயே கேஸ் பரவும். தமிழகத்தில் தொற்று வேகமாக பரவுவதால் அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் வார்டுகளை அதிகரிக்கவும் அதற்கான பணிகளை துரிதப்படுத்தவும் வேண்டும் எனவும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 26 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 169 பேருக்கும், திருவள்ளூரில் 44 பேருக்கும், காஞ்சிபுரம், நாகை, கடலூரில் தலா 8 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடியில் 7 பேருக்கும், திருவண்ணாமலையில் 5 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் தொடர்ந்து 5வது நாளாக 1000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 17 வயது சிறுமியும் வேலூரில் 25 வயது பெண்ணும் கொரோனாவால் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் உச்சபட்சமாக 1384 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 6072 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக 1000க்கும் அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த வாரத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1200 பேருக்கு கொரோனா தொற்று பரவியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 12,000 கடந்துள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 9,000க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைவோரின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமாக தொற்று ஏற்படுவதால் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னை மாநகரில் கொரோனா பரவலை தடுக்க தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் தனிமை முகாமில் வைத்து சிகிச்சை அளிக்க உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து சிறப்பதிகாரி ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ஆணையர் பிரகாஷ், சென்னையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதித்தவர்களின் பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் தன்னார்வ குழுக்கள் மூலம் அவர்களை நாள்தோறும் கண்காணிக்க உள்ளதாக கூறினார். தொற்று அறிகுறி இருக்கும் பட்சத்தில் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க உள்ளதாக கூறிய அவர், தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிப்பதற்காக 30,000 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். நோய் தொற்று அதிகமுள்ள மண்டலங்கள்ல ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 3000 படுக்கை வசதி, இல்லாத கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கு ஒரு 1500 படுக்கை வசதி. அதன்படி பார்த்தா இன்றைய தேதியில் நம்ம கிட்டத்தட்ட 30,000 படுக்கைகள் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குவாரண்டைன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த நபர்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சிம்டம் இருந்தால் அவங்கள டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிடும். சிம்டம் இல்லாத ஹோம் கான்டாக்ட், சிம்டம் இல்லாத அதர் கான்டாக்ட்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டு அந்தந்த சென்டர்ல வச்சிருவோம். தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருப்பவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் வெளியே சுற்றி வருவதாகவும் அவர்களை போலீசார் மூலம் கண்காணித்து தனிமை முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் அனைவரையும் முகாம்களில் மட்டுமே தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரகாஷ் கூறினார். வீட்டுக்குள்ளேயே பாசிட்டிவா இருக்கிற பர்சனையே வீட்டுக்கு அனுப்புறத கூட இப்ப கொஞ்சம் ரீதிங்க் பண்ண போறோம். நேற்று கூட தலைமைச் செயலர் அளவில் மீட்டிங் நடந்தது. முழுக்க சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஐசோலேஷனையே கேன்சல் பண்ணலாங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுத்திருக்கோம். 100% பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவும், ஏன்னா ஹோம் ஐசோலேஷன் கேன்சல் பண்ணா எங்க கோவிட் கேர் சென்டர்ல அது தாராளமா வந்திருக்கலாம், நல்ல வசதிகளோடு இருக்குது. அது இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதை அடுத்த முயற்சியா நம்ம கொண்டு வர போறோம், அந்த பாதுகாப்பை என்ஷூர் பண்றது. இது ஒரு அடுத்த ஸ்டெப். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டால் அவர்கள் சிகிச்சை முடிந்து திரும்பும் போது 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் உத்தரவின்படி செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தவர்களை பணிக்கெடுக்காத நிறுவனங்கள், மருத்துவ சான்றிதழ் வாங்கி வர வற்புறுத்தும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய சிறப்பதிகாரி ராதாகிருஷ்ணன், வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட மாட்டார்கள் என கூறினார். சென்னையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தெரு தெருவாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மூர் மார்க்கெட், பிகார்பிள்ளை போன்ற தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் மக்கள் முகக்கவசம் அணிவதை முறையாக கடைபிடித்ததால் தொற்று பாதிப்பு கட்டுக்குள் வந்திருப்பதாக கூறினார். இதனால் சென்னையில் அடுத்த ஒரு மாதத்திற்கு அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள்கிட்ட அச்சம் வேண்டாம், ஆனா அதே இடத்துல ஆக்கப்பூர்வமான சப்போர்ட் வேணும். நேற்றைய தினம் பிருந்தாவன் தெருவை பார்க்குறவங்க டக்குன்னு அதை உடைச்சிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு கை முக கவசத்தை போட்டுக்கல, சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர்களை மட்டும் ஏமாற்றும் நிகழ்வு அல்ல, அவர்னால் மற்றவர்கள் பரவுறது. அதனால்தான் இந்த மாதிரி பீப்புள் பண்ணினா அவங்களை அப்படியே அலாக்கா தூக்கி நாங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன்ல போட்டு கேஸ் கூட போட்டுருவோம். சென்னையில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என்று ராதாகிருஷ்ணன் உறுதிபட கூறினார். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 140 காவலர்கள் குணமடைந்து பணிக்கு திரும்பிவிட்டதாக மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தெரிவித்தார். கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகளின் கட்டண விவரங்களை இந்திய மருத்துவக் கழகத்தின் தமிழக பிரிவு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்படுபவர்களிடம் ஆரம்பகட்ட பரிசோதனையில் தொடங்கி நோய் குணமாகும் வரை தனியார் மருத்துவமனைகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மற்ற மாநிலங்கள் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணங்கள் தொடர்பாக வழிகாட்டு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. ஆனால் தமிழகத்தில் கட்டணம் நிர்ணயம் இல்லை என பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது.
அந்த வகையில் தற்போது இந்திய மருத்துவக் கழகத்தின் தமிழக பிரிவு கொரோனா சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைகள் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பது குறித்து அறிவிப்பு செய்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனையின் கட்டண விவரங்களையும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதில் சாதாரண வார்டுகளில் சிகிச்சை பெறும் நோய் தொற்று குறைவான பாதிப்புள்ள நோயாளிக்கு மருத்துவர் ஆலோசனை கட்டணத்தை தவிர்த்து நாள் ஒன்றுக்கு 23,182 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யலாம் எனவும், மருந்து, படுக்கை கட்டணம், அறை வாடகை என அனைத்தும் சேர்த்து 10 நாட்கள் சிகிச்சை கட்டணமாக 2,31,820 ரூபாய் வசூலிக்கலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளது. தீவிர சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிக்கு 17 நாட்கள் கட்டணமாக 4,31,411 ரூபாய் நிர்ணயம் செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர உணவு, மருத்துவர்கள் மற்றும் நோயாளியுடன் தனிமைப்படுத்தப்படும் பணியாளர்கள் கட்டணமாக நாள் ஒன்றுக்கு 9,600 ரூபாய் வரை நிர்ணயிக்கலாம் எனவும் இந்திய மருத்துவக் கழகத்தின் தமிழக பிரிவு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அரசு கட்டணம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசே கட்டணத்தை ஏற்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா பேஷண்ட்லாம் ப்ரைவேட்டில் அட்மிட் ஆனால் அதுக்கு ஒரு காஸ்ட்டு அது பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரண இதுனா ஒரு 2.5 லட்சமும், ஐசியூவில் இருந்தால் 4.5 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சாதாரண மக்கள் இந்த ஃபீஸை நம்ம எப்படி கட்ட முடியும்? நடுத்தர மக்கள், பாமர மக்களுக்கு இது வந்து ரொம்ப இயலாத அமௌண்ட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி அன்றாட காட்சி, சாப்பாடு, டெய்லி கன்வீனியன்ஸ்லேயும் அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா இப்போ வந்து வேலை எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட வாழ்வாதாரம் மக்களுக்கு போன மாதிரி தான். ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டும் பார்த்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து பண்ணாமல் 4 பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க. நாம 12 லட்ச ரூபா கட்ட முடியாது. அதனால் கவர்மெண்ட்டும் அதில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்கிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2,17,000 நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 6,000 கடந்துள்ளது. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,304 புதிய தொற்றுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் ஒரே நாளில் 260 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 2,560 பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு 74,860 ஆகி இருக்கிறது. டெல்லியில் பாதிப்பு 23,000, குஜராத்தில் பாதிப்பு 18,000 கடந்துள்ளன. ராஜஸ்தானில் பாதிப்பு 10,000 நெருங்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநில பாதிப்புகளை விஞ்சியுள்ள உத்தரப்பிரதேசம் 6வது இடத்திற்கு சென்றுள்ளது. ஒரே நாளில் 3,804 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,04,107 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 66 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 32 லட்சத்தை நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு 19 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 1,09,000 கடந்துள்ளது. பிரேசிலில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 28,633 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 1,349 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 8,831 தொற்றுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிப்பு 4,41,000 கடந்துள்ளது. ஸ்பெயினில் கடந்த சில நாட்களாக பாதிப்புகள் தொடர்ந்து குறைந்து வருவதால் போர்ச்சுகல், பிரான்ஸ் உடனான எல்லைகளை திறக்க உள்ளதாக நாடு அறிவித்துள்ளது. இதனிடையே சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்க விண்ணப்பிக்கலாம் என 95 விமான நிறுவனங்களுக்கு சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச பயணிகளின் வருகை நாள்தோறும் 3,000 5,000 வாய்ப்புள்ளது என்றும் கருதப்படுகிறது. காட்மேன் வெப் சீரிஸ் தொடரை வெளியிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். காட்மேன் வெப் சீரிஸ் டீசரில் இந்து மத நம்பிக்கையையும் ஒரு பிரிவினரையும் இழிவுபடுத்துவதாக காட்சிகள் உள்ளதாக கூறி புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து இயக்குனர் பாபு தயாரிப்பாளர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் நடிகர் டேனியல் பாலாஜி, நடிகை சோனியா அகர்வாலும்
நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் இவர்கள் ஆஜராகாததால் வரும் 6ஆம் தேதிக்குள் ஆஜராக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடரின் தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகர் மீது அவதூறுகள் பரப்பி பொய் வழக்குகள் தொடுக்கப்படுவதாகவும் அத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மற்றும் காவல்துறையினருக்கும் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தொடரை வெளியிட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு பென்ஸ், ஆடி, BMW உள்ளிட்ட 11 நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலக பொருளாதார சூழலில் கொரோனா ஏற்படுத்திய விளைவுகளால் சில நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த முதலீடுகளை ஈர்க்க தமிழக தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பென்ஸ், ஆடி, BMW, ஓக்ஸ்வேகன், ஸ்கோடா, டெஸ்லா, ஹோண்டா, டொயோட்டோ, ஜாக்வார், ஜெனரல் மோட்டார்ஸ், ஷெவர்லெட் ஆகிய 11 நிறுவனங்களின் நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜல்சக்தி துறையின் கீழ் காவிரி மேலாண்மை ஆணையம் இணைக்கப்பட்ட பின்னர் அந்த ஆணையத்தின் முதற் கூட்டம் வரும் 10ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் மணிவாசன், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அப்போது மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தமிழகம் தரப்பில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் 101 அடிக்கு கூடுதலாக நீரிருப்பு இருக்கும் நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் டெல்டா மாவட்டங்களில் 3,25,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்காக கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. காவிரியில் கடந்த ஆண்டு 275,000 மில்லியன் கன அடி நீரை கர்நாடகா திறந்துவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தலைமைச் செயலகத்தில் IAS அதிகாரி உட்பட 30க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் அரசு அலுவலகங்கள் 50 விழுக்காடு ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. இதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் நாள்தோறும் 3000 பணியாளர்களுடன் இயங்கி வந்த நிலையில் தொழில்துறை ஆணையராக உள்ள பெண் IAS அதிகாரி உட்பட 30க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி வரை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 8 அதிகாரிகளுக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது 30க்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது தலைமைச் செயலக ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் செயலாளர் பிரிவில் 2 ஊழியர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்தே பணிகளை கவனித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு ஹால் டிக்கெட் பெறலாம் அல்லது www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஹால் டிக்கெட் என்பதை கிளிக் செய்து தங்களது தேர்வு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் ஒத்திவைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 15ஆம் தேதி தொடங்குகிறது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வை எழுதுகின்றனர். இதேபோல நிலுவையில் உள்ள 11ஆம் வகுப்பு தேர்வு 16ஆம் தேதியும், பொதுத் தேர்வு எழுதாத 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 18ஆம் தேதி மறுதேர்வும் நடைபெற உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் பரளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொரோனா ஊரடங்கால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லாததால் திற்பரப்பு அருவி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மெய்நிகர் உச்சி மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதமர் மோரிசனுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் நடைபெற இருந்த இந்த மாநாடு கொரோனா காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் இருதரப்பு தலைவர்களும் காணொலி காட்சி மூலம் மாநாட்டில் பங்கேற்றனர். இதில் பாதுகாப்பு, வர்த்தகம், கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கொரோனா தொற்று பரவல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் ஆஸ்திரேலியாவுடன் உறவை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அதன் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு பலன் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்த பிரதமர் மோடி, கொரோனா பாதிப்பு சீரானதும் குடும்பத்துடன் இந்தியா வர வேண்டும் என மோரிசனுக்கு அழைப்பு விடுத்தார்.
புதுச்சேரியில் பொறியாளர் வீட்டில் நுழைந்த 5 அடி நீள சாரப்பாம்பை வனத்துறையினர் மீட்டனர். புதுச்சேரி அன்னை நகரில் பொறியாளர் வேல்முருகன் என்பவர் வீட்டில் 5 அடி நீள சாரை பாம்பு ஒன்று புகுந்தது. சமையலறையிலிருந்து பின்பக்க தோட்ட அறைக்கு சென்று பார்த்தவர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் சுமார் அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்தார். திருப்பூரில் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து டோக்கன் பெற்று புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு புறப்பட்டனர். திருப்பூரிலிருந்து இதுவரை 28 சிறப்பு ரயில்கள் மூலம் 40,000 புலம்பெயர் தொழிலாளர்கள் புறப்பட்டுள்ளனர். பேருந்து மூலம் 30 பேர் சென்றுள்ளனர். இன்று மட்டும் ஒரு ரயிலுக்கு 1600 பேர் வீதம் 4 ரயில்கள் மூலம் 6000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பப்படுகின்றனர். இவர்களுக்கு திருப்பூர் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டோக்கன் தரப்பட்டது. 12 மணி ரயிலுக்காக அதிகாலை முதலே தொழிலாளர்கள் காத்திருந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தின் வசந்த உற்சவ விழா பக்தர்கள் இல்லாமல் ஆகம விதிப்படி நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான விழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் வசந்த உற்சவ விழா பக்தர்கள் இல்லாமல் நடைபெற்றது. உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. ஆகம விதிப்படி 8 கால பூஜைகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையிலும் பக்தர்கள் குடும்பமாக வந்து கோவில் வாசலில் நின்று தேங்காய் உடைத்தும் கதவில் வைக்கப்பட்டுள்ள வேலுக்கு பாலபிஷேகம் செய்தும் வழிபட்டனர். ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ள ஆர்சனிக் ஆல்பம் 30 என்ற மருந்து கொரோனா சிகிச்சையில் பலன் தரும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என அரசு மருத்துவ நிபுணர் குழுவின் பிரதிநிதியான பிராப்தீப் கவுர் தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆயுஷ் அமைச்சகம் ஆர்சனிக் ஆல்பம் 30 என்ற மருந்தினை பரிந்துரை செய்துள்ளது. மகாராஷ்டிரா அரசும் அம்மாநில நோயாளிகளுக்கு இம்மருந்தை அளித்து வருகிறது. இந்நிலையில் ஆர்சனிக் ஆல்பம் 30 மருந்தானது சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடும் என தேசிய தொற்றுநோய் நிறுவனத்தின் துணை இயக்குநரும் மருத்துவ நிபுணர் குழுவின் பிரதிநிதியுமான பிராப்தீப் கவுர் தெரிவித்துள்ளார். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறுகள் இருப்பவர்கள் இந்த மருந்தினை உட்கொள்ளக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பெரிய விலங்கினத்தை சேர்ந்த எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 6ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த மார்ச் 24ஆம் தேதி நிறுத்தப்பட்டன. பின்னர் மே 22ஆம் தேதி மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் கீழடி பகுதியில் உள்ள ஒரு குழியில் தோண்டும் போது ஒரு பெரிய விலங்கினத்தின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த எலும்புகளை தொல்லியல் துறையினர் ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மனநலம் பாதித்த தாயுடன் சமூக வலைதளங்கள் மூலம் மீண்டும் இணைந்துள்ளார் அவரது மகன். ஈரோட்டில் சுற்றித்திருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருவரை புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள நேசக்கரம் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அழைத்து வந்து பராமரித்துள்ளனர். இந்த பெண்மணி குறித்த தகவல்களை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இதனை பார்த்து நேசக்கரம் அமைப்பினரை அணுகிய திருவெற்றியூரை சேர்ந்த அரவிந்த் அந்த பெண்மணி தன்னுடைய தாய் சாந்தி என்றும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன அவரை பல இடங்களில் தேடி அலைந்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறியுள்ளார். அந்த நேரம் கொரோனா அச்சத்தால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் அரவிந்த் அவரது தாயாரை அழைத்து செல்ல முடியவில்லை. தற்போது உரிய அனுமதி பெற்று நேசக்கரம் காப்பகத்திலிருந்து தாயாரை அரவிந்த் அழைத்து சென்றார். விரைவு செய்திகளை தொடர்ந்து மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளி. 8 வழிச்சாலை அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கிய நிலையில் அதனை எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு என கூறி இத்திட்டத்தை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் விவசாயிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் 8 வழிச்சாலைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கும் மத்திய அரசு 6 மாதங்களாக மேல்முறையீட்டு மனு நிலுவையில் இருப்பதாகவும் அதனால் பணிகள் பாதியில் நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக கருதி விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நலன் சார்ந்த மிகப்பெரிய திட்டம் என்பதால் அதனை தடுப்பது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டுமின்றி கொரோனா தொற்று பரவலாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரம் முதல் வழக்கத்தை விட அதிகமான பாதிப்புகள் கண்டறியப்படுவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 14 நாட்களில் மட்டும் சுமார் 1 லட்சம் கொரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன.
இந்தியாவின் மொத்த பாதிப்புகளில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி மற்றும் குஜராத் ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே 70 விழுக்காடு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த சில நாட்களாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் பாதிப்புகள் உயர்ந்துள்ளன. இதேபோல் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் உயிரிழப்புகள் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகின்றன. இந்த 3 மாநிலங்களில் மட்டும் கடந்த வாரத்தில் 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு வாரமும் 1000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. இதேபோன்ற நிலை கடந்த 2 வாரங்களாக பீகாரிலும், கடந்த வாரத்தில் கர்நாடகா, ஹரியானா மற்றும் அசாம் மாநிலத்திலும் காணப்படுகிறது. ஒடிசா, ஆந்திரா மற்றும் காஷ்மீர் மாநிலத்திலும் கடந்த சில நாட்களாக தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது மட்டுமின்றி மேற்கு வங்கத்தின் கூச் பெகர், ராஜஸ்தானின் பரத்பூர் மற்றும் ஜலவார், உத்தரகண்டின் டேராடூன் ஆகிய மாவட்டங்கள் புதிய கொரோனா ஹாட்ஸ்பாட்டுகளாக உருவெடுத்துள்ளன. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் உயரமான மலைப்பகுதிகளில் தொற்றின் வேகம் குறைவாகவே உள்ளது. மலைப்பகுதிகளில் கொரோனா தாக்கம் குறைவாக இருப்பது ஏன்? உலகில் எங்கெல்லாம் கொரோனா பாதிப்பு உள்ளது என தேடிய நிலை போய் எங்கு பரவவில்லை என கண்டறிவது கடினமானதாக மாறிவிட்டது. ஆனால் மிக உயரமான பகுதிகளில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாக காணப்படுகிறது. திபெத், பொலிவியா மற்றும் ஈக்வடாரில் நடத்தப்பட்ட ஆய்வில் மிக உயரமான பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே கொரோனாவின் தாக்கம் மிக குறைவாக காணப்படுவது தெரியவந்துள்ளது. இந்தியாவிலும் உயரமான பகுதிகளில் கொரோனா தாக்கம் குறைவாகவே காணப்படுகிறது. குறிப்பாக உத்தரகண்ட் மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட தொற்றுகளில் பெரும்பாலான பாதிப்புகள் சமவெளி பகுதியிலேயே காணப்படுகின்றன. மலைப்பகுதிகளில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் மாறும் வெப்பநிலை கொரோனா பரவலை கட்டுப்படுத்த உதவுவதாக கூறப்படுகிறது. மிக அதிக உயரமான பகுதிகளில் நிலவும் வெப்பநிலை இயற்கையின் கிருமிநாசினியாக செயல்படுகிறது. உயரமான பகுதிகளில் காணப்படும் குறைவான காற்றழுத்தமும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தாக்கம் செலுத்துகிறது. சீனாவில் கொரோனா பாதிப்புகள் 80,000 கடந்த நிலையிலும் கூட திபெத்தில் பாதிப்பு 100 என்ற அளவிலேயே காணப்படுகிறது. திபெத் மலைப்பகுதியில் அமைந்துள்ளதே இதற்கு காரணமாக கருதப்படுகிறது. பொலிவியாவில் சமவெளி பகுதிகளில் காணப்படும் பாதிப்புகளை விட மலைப்பகுதிகளில் 3 மடங்கு குறைவாக காணப்படுகிறது. நேபாளத்தில் 90 விழுக்காடு கொரோனா பாதிப்புகள் சமவெளி பகுதியிலேயே ஏற்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயரமான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கொரோனா பாதிப்பு குறைவாகவே உள்ளது என கூறும் அறிவியலாளர்கள் இதுகுறித்த அதிகமான ஆய்வுகள் மேற்கொண்டு தரவுகளை திரட்ட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அக்டோபர் 22ஆம் தேதி அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கிலும் கடந்த டிசம்பரில் ஜாமீன் பெற்றார். இந்த ஜாமீனை எதிர்த்து சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூரில் பால் கொள்முதல் செய்து 32 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பாஜக பிரமுகர் மனைவியுடன் கைது செய்யப்பட்டார். பாலை வைத்து விவசாயிகளின் காலை வாரியது எப்படி? மாடுகளுக்கு தீவனம், வைக்கோல், புல் கொடுத்து பராமரித்து பால் கறந்து விற்பனை செய்து பிழைப்பு நடத்துவது இன்றைய காலகட்டத்தில் கடும் சவாலான ஒன்று. அப்படி பிழைப்பு நடத்தும் விவசாயிகளை குறிவைத்து ஒரு தம்பதி மோசடியில் ஈடுபட்டு சிக்கியுள்ளனர். பால் விவசாயிகளை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட பாஜக பிரமுகர் தம்பதி சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள காவனூர் பைத்தம்பாடியைச் சேர்ந்தவர் 65 வயதான விவசாயி பாவாடை. இவர் 2 பசுமாடுகளை வளர்த்து வந்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான 37 வயதான செல்வகுமார், அவரது மனைவி 33 வயதான சுதா மற்றும் பைத்தம்பாடியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பால் குளிரூட்டும் நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். தங்கள் நிறுவனத்திற்கு பால் விநியோகம் செய்யும்படியும் விவசாயி பாவாடையிடம் செல்வகுமார் தம்பதி கேட்டுள்ளனர்.
பால் கொள்முதல் செய்யப்பட்ட 10 நாட்களுக்கு பிறகு பணம் கொடுப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதை நம்பிய பாவாடை செல்வகுமாரின் பால் குளிரூட்டும் நிறுவனத்திற்கு பால் விநியோகம் செய்துள்ளார். 10 நாட்களுக்கு பிறகு பாலுக்கான 24,000 ரூபாய் பணத்தை பாவாடை கேட்டுள்ளார். இதோ அதோ என பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். திரும்ப திரும்ப பாவாடை பணத்தை கேட்டும் கொடுக்காத செல்வகுமார் தம்பதி ஒரு கட்டத்தில் மிரட்டல் விடுக்க தொடங்கி உள்ளனர். பணத்தை கேட்டு வந்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதனால் அதிர்ந்து போன விவசாயி பாவாடை பாஜக பிரமுகர் செல்வகுமார், அவரது மனைவி சுதா, நண்பர் பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது விழுப்புரம் சரக டிஐஜி சந்தோஷ்குமாரிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரை விசாரிக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு விழுப்புரம் சரக டிஐஜி உத்தரவிட்டார். பாஜக பிரமுகர் செல்வகுமார் தம்பதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க குற்றப்பிரிவுக்கு கடலூர் எஸ்பி அபினவ் உத்தரவிட்டார். குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. செல்வகுமார் தம்பதி பாவாடை மட்டுமல்ல, இதுபோன்ற மேலும் 70 விவசாயிகளிடமிருந்து 32,18,000 ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதை அடுத்து செல்வகுமார், அவரது மனைவி சுதாவை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தலைமறைவாக உள்ள பன்னீர்செல்வத்தை தேடி வருகின்றனர். விவசாயம் பொய்த்து போய் வாழ வழியின்றி இருக்கும் விவசாயிகள் அடுத்தவரை ஏமாற்றாமல் மாற்றுத் தொழிலாக மாடு வளர்த்து பால் விநியோகம் செய்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் அவர்களையும் குறிவைத்து செல்வகுமார் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் கடலூர் பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை ஆழ்வார் திருநகர் பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீ ஊரடங்கின் போது வீட்டில் முடங்கிய காலத்தை பயனுள்ள வகையில் ஒரு மாடித் தோட்டத்தை உருவாக்க பயன்படுத்தி இருக்கிறார். அந்த மாடித் தோட்டம் தற்சார்பு வாழ்க்கை ஆதாரமாக எப்படி உருமாறியுள்ளது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அணில் துள்ளி விளையாடும் இந்த இடம் எங்கோ இருக்கும் வனமோ சோலையோ என நினைத்து விடாதீர்கள். சென்னை ஆழ்வார் திருநகரில் கட்டட காடுகளுக்கு இடையே உள்ள ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டத்தில்தான் இந்த அணில் வாழ்கிறது. இவர் பெயர் சுபஸ்ரீ. கடந்த 2 மாதங்களுக்கு மேல் வீட்டில் முடங்கிய இவர் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்து மாடித் தோட்டம் ஒன்றை தனது வீட்டின் மொட்டை மாடியில் உருவாக்கியுள்ளார். இதில் காய்கறிகளோடு கொரோனாவை எதிர்ப்பதற்கான மூலிகைகளையும் பயிரிட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. இப்போ கோவிடுக்கு நம்ம இவங்க எல்லாரும் சொல்றது ஆயுஷ்லேருந்தும் இப்போ நம்ம அரசாங்கமும் சொல்றது என்னன்னா மூலிகை குடிநீர் சொல்றாங்க இல்லையா. ஸோ அதில் ஆடாதோடை குடிநீர், நிலவேம்பு குடிநீர்னு சொல்கிற இந்த மூலிகைகள் தேநீரை நம்ம வீட்டில் ஒரு மருந்தாக இல்லாமல் உணவாகவே இந்த மூலிகைகள் வளர்க்கறதன் மூலமாக நம்ம பயன்படுத்த முடியும். அந்த வகையில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஆடாதோடை வச்சுருக்கோம், சித்தரத்தை வச்சுருக்கோம், திப்பிலி வச்சுருக்கோம், இஞ்சி வளர்க்குறோம், மஞ்சள். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அத்தனை வகை மூலிகைகளுமே வச்சுருக்கோம். நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அரட்டை அடித்து ஓய்வு நேரத்தை கழித்து வந்த முதியோருக்கு வீட்டில் முடங்கி மன அழுத்தம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க இது போன்ற மூலிகை மாடித்தோட்டம் அமைக்கும் போது பயனுள்ள வகையில் நேரம் செல்வதோடு ஆரோக்கியமும் உண்டாவதாக சுபஸ்ரீ தெரிவிக்கிறார். அதோடு பள்ளிகள் திறக்காததால் வீட்டில் செல்போன் மற்றும் டிவியில் மூழ்கியுள்ள குழந்தைகளை மாடித்தோட்டம் அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தும் போது அவர்கள் மூலிகைகள் குறித்து அறிந்து கொள்ள வழிவகுக்கும் எனவும் அவர் கூறுகிறார். அந்த மூலிகைகள் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுதே, இப்போ வீட்டில் ப்ரூன் பண்ணுறோம், உரம் வைக்கிறோம் எல்லாம் சொல்லும்போது அவங்களே இன்வால்வ் பண்ணுறதுனால தான் வளர்த்த செடின்னு ஒரு இதில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேடுறாங்க, கூகுள் பண்ணுறாங்க. அப்போ கூட அவங்க இப்போ நீர்பிரமியா, நொச்சிக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, கருமஞ்சளுக்கும் மஞ்சள் சாதாரண மஞ்சளுக்கு என்ன அப்படின்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது அந்த மூலிகைகள் பற்றின தாக்கம் அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உண்டு பண்ணுது. பிரதமர் மோடி அனைவரையும் தற்சார்பு வாழ்க்கைக்கு வாருங்கள் என அறைகூவல் விட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னுதாரணமாக சுபஸ்ரீ விளங்குகிறார் என்று கூறினால் மிகையாகாது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் குரு ராஜேந்திரன்.
விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக அனைத்து சேவைகளுக்குமான தொகுப்பு கட்டண விவரத்தை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி சிகிச்சை பெறும் கட்டண முறையை 2 கிரேடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் 2 கிரேடுகளிலும் உள்ள பொது வார்டில் அறிகுறிகள் இல்லாதவர்கள் மற்றும் லேசான அறிகுறிகளுடன் கூடிய நபர்கள் சிகிச்சை பெறுவதற்கு நாளொன்றுக்கு அனைத்து சேவைகளுக்குமான அதிகபட்ச தொகுப்பு கட்டணம் தலா 5000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து வசதிகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கான முதல் கிரேட் தொகுப்பு கட்டணம் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரையும், இரண்டாவது கிரேடுக்கு 9,000 முதல் 13,500 ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மொத்த படுக்கை எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 25 விழுக்காட்டை இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கு வரும் கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பயனாளிகள் மருத்துவமனைகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றும், இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற தகுதியான குடும்பங்களுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேலாக கூடுதலாக தொகை செலுத்த கோரும் மருத்துவமனைகளின் மீது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவரங்களை பெறவும் புகார் அளிக்கவும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் துவங்கியுள்ள நிலையில் இவற்றுக்கு பெற்றோர் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து காணப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக தற்போது பள்ளிகளை திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு பெற்றோர் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து காணப்படுகிறது. ஆன்லைன் முறையிலான வகுப்புகள் பலனளிக்கும் வகையில் இருப்பதாக ஒரு தரப்பு பெற்றோர் தெரிவிக்கின்றனர். சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் என்ன கேட்டால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வீட்டிலையே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மொபைலு, டிவி, கார்ட்டூன், இதையே கேம்ஸ் இதையே போயிட்டு இருந்தா அந்த மொபைலை எப்படி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டை இப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தெரியப்படுத்தியிருக்கு. பாடங்கள் நடத்துவது மட்டுமின்றி நடனம், ஓவியம் ஆகியவற்றையும் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்குவதால் பெற்றோரும் மாணவர்களும் வரவேற்பதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஸோ எப்படி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸஸ், ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தோம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இன்வால்வ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோடு இருந்தாங்க. பேரண்டோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய கிடைச்சதுனால எங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பாடம் படிப்பது தங்களுக்கும் பெற்றோருக்கும் கடினமாக இருப்பதாக கூறுகிறார் 2ஆம் வகுப்பு படிக்கும் நித்யமீனா. ஆன்லைன் கிளாஸால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். என்னையும் என்னோட தம்பியும் சேர்ந்து எங்கள் அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஐ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதேபோல ஆன்லைன் வகுப்புகள் பள்ளி வகுப்பறைகள் போல வராது என சில ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்த ஸ்கூல் போகிற அளவுக்கு ஆன்லைன் கிளாஸில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல்லாம் நம்ம அட்டென்ஷன் இருக்கும், கிட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, நம்ம டைரெக்டாக டீச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போது இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. வெறும் ஆடியோ வீடியோ நாங்கள் ஆஃப் பண்ண சொல்லிடுவோம். சில குழந்தைங்க ஆடியோ இல்லைன்னா ஆன் பண்ணி விட்ருவாங்க. அந்த பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் நம்மளுக்கு கேட்கும். அதனாலேயே கிளாஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம டைரெக்டாக நம்ம திட்ட முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க பின்னாடி. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அது ஸ்கூல் மாதிரி வராது. ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஆதரவை போல எதிர்ப்பும் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அதனை தவிர்க்க முடியாது என்றே பல தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கான கடன் திட்டத்தை சில தனியார் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. அது என்ன திட்டம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு அனைத்து தரப்பினரின் வாழ்க்கையினையும் புரட்டி போட்டுள்ளது. எனினும் கல்வியாண்டு தொடங்கியிருக்கும் நிலையில் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களின் பெற்றோரை தனியார் பள்ளிகள் நிர்பந்தித்து வருகின்றன. இந்நிலையில் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கான புதிய கடன் திட்டத்தை சில தனியார் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. மாதாந்திர தவணை திட்டம் அடிப்படையில் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ஏற்பதாக கூறி தனியார் பள்ளிகளை நிறுவனங்கள் அணுகியுள்ளன. இந்த திட்டத்தின்படி குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் உள்ள 1000 மாணவர்கள் கடன் பெற விரும்பினால் அவர்களின் கல்வி கட்டணமானது கடனாக பள்ளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்படும். பெற்றோர்களிடம் எந்தவிதமான உத்தரவாதமும் வாங்கப்பட மாட்டாது என்றும்
கடன் தொகைக்கு நேரடி மற்றும் மறைமுக வட்டி கிடையாது என்று தனியார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் மொத்த கடனில் 10 முதல் 12 விழுக்காட்டை தனியார் நிறுவனம் பிடித்துக் கொண்டே பள்ளிகளுக்கு வழங்கும். இதனையடுத்து 12 மாதங்களுக்கு தவணையாக பெற்றோர் செலுத்த வேண்டும். இதன் மூலம் மறைமுகமாக வட்டி வசூலிக்கும் வகையிலேயே இந்த திட்டம் அமைந்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். நெருக்கடியான சூழ்நிலையும் மாணவர்களிடம் கட்டணத்தை வசூலிப்பதற்காகவே கடன் திட்டத்தை தனியார் பள்ளிகள் ஊக்குவிப்பதாக பெற்றோர் மாணவர் நலச்சங்க தலைவர் அருமைநாதன் தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை கடனாளியாக்கும் இதுபோன்ற திட்டங்களை அரசு அனுமதிக்க கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு தொடர்ச்சியாக தனியார் பள்ளிக்கூடங்கள் இந்த ஊரடங்கு முடிகிற வரை பெற்றோரிடமிருந்து பள்ளி கட்டணத்தை கட்டாயமாக வசூலிக்கக்கூடாது என்று திரும்ப அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிக்கூடங்கள் அரசு சொல்வதை மீறி ஏதோ ஒரு வகையில் பெற்றோர்களை நிர்பந்தம் பண்ணி அந்த கட்டணத்தை வசூலிப்பதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பெற்றோர்களுக்கு நாங்கள் வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அந்த கடனை பெற்றுக்கொண்டு நீங்கள் பள்ளிக்கூட கட்டணத்தை செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்திருக்கிறாங்க. அது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். மாத தவணையை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் போது தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தனியார் பள்ளிகள் செயல்பட வாய்ப்பிருப்பதாக பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் அவங்களே கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. இது புதுசாக கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு அவங்க எங்கள்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்களாம். நாங்கள் நாளைக்கு பசங்களை அவங்க கொடுக்கலன்னு சொல்லி தனியார் நிறுவனங்களே கார்ப்பரேட் நிறுவனங்களே பணம் கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது நாளைக்கு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருமே. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது சார்? இந்த கடனுக்காக 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தங்களை அணுகியிருப்பதாக தனியார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கல்விக்காக பெற்றோர்களையும் மாணவர்களையும் கடனாளி ஆக்காமல் அரசு பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. மகாராஷ்டிராவில் நிசர்கா புயல் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. மும்பை, தெற்கு குஜராத்தில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவான நிசர்கா புயல் மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட் மாவட்டம் அலிபாகில் நேற்று பிற்பகலில் கரையை கடந்தது. அப்போது மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் சூறை காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. புனேவில் வீடு இடிந்து விழுந்ததில் 65 வயது பெண், 52 வயது ஆண் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். ராய்காட் மாவட்டத்தில் மஞ்சாவி நவலே பகுதியில் புயல் சேதத்தால் 2 உயிரிழந்தனர். ராய்காட், பால்கர், தானே, பூனே நகரங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் புயல் மீட்பு பணிக்காக 20 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதில் ராய்காட் மற்றும் மும்பையில் தலா 7 குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளன. புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து மும்பை, தாதர் மற்றும் பால்கர் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ளனர். கடற்கரையில் பொதுமக்கள் அதிகாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டனர். காலை நிலவரப்படி நிசர்கா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுக்குறைந்து விதர்பா பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அது மணிக்கு 27 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மும்பையில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. காலா நகர், சியோன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று தெற்கு குஜராத்தில் கனமழை பெய்து வருகிறது. காலை முதல் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றன. நிசர்கா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து மத்திய பிரதேச மாநிலம் நோக்கி நகர்ந்து வருவதால் அம்மாநிலத்திலும் மழை பெய்து வருகிறது. சிகோர் பகுதியில் மண்டியில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட ஆயிரக்கணக்கான கோதுமை மூட்டைகள் மழையால் சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றும் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் சங்க கூட்டமைப்பின் கூட்டம் ஜூம் செயலி மூலம் நடைபெற்றது. சென்னை செவிலியர் பிரிசில்லா கொரோனா தொற்றால் தான் இறந்ததாக தெரிவதால் அரசு அறிவித்தபடி அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்படுவதாக சங்கத்தினர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியா அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கிகள் மோசடி வழக்கில் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி விஜய் மல்லையா வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கில் தீர்ப்பளித்த லண்டன் நீதிமன்றம் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தது. இதற்கிடையே விஜய் மல்லையாவுடன் சிபிஐ அதிகாரிகள் நேற்றிரவு மும்பை வந்து சேர்ந்ததாக வெளியான தகவலை உள்துறை அமைச்சகம் மறுத்திருக்கிறது. சில கட்ட பிரச்சனைகளால் மல்லையாவை ஒப்படைப்பதில் உள்துறை செயலாளர் பிரீத்தி பட்டேல் கையெழுத்திடவில்லை என்று உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் விஜய் மல்லையாவை இந்தியா அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ள குஜராத்தில் ராஜேந்திர திரிவேதி உள்ளிட்ட மேலும் 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது அக்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 19ஆம் தேதியன்று 4 இடங்களுக்கு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் 2 தொகுதிகளை வெல்லவிருந்த காங்கிரசுக்கு தற்போது 1 தொகுதி மட்டுமே கிட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பதவிக்கு 35 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவை என்ற நிலையில் ஏற்கனவே 5 பேர் ராஜினாமா செய்ததால் காங்கிரசுக்கு 66 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். இதனால் 2வது காலி இடத்திற்கு காங்கிரசுக்கு இன்னும் 4 வாக்குகள் தேவைப்படுகிறது. பாஜகவுக்கு 2 இடங்கள் உறுதி என்ற நிலையில் 3வது இடத்திற்கு அக்கட்சிக்கு 2 வாக்குகள் தேவைப்படுகிறது. பொது முடக்கத்தால் ஜூம் வீடியோ செயலியின் வருவாய் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. கொரோனாவால் பெரும்பாலானோர் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிந்து வரும் சூழலில் அலுவலக கூட்டம், மாணவர்களுக்கு பாடம் என பல பணிகளும் ஜூம் செயலி மூலம் நடத்தப்படுகிறது. ஜூம் வீடியோ செயலி மூலம் ஒரே நேரத்தில் குறைந்தபட்சம் 100 நபர்களுடன் காணொலி நடத்தும் வசதி உள்ளது. கட்டண திட்டங்களில் 500 பேர் வரை பங்கேற்கவும் மற்றும் பதிவு செய்யும் வசதி போன்றவற்றால் ஜூம் செயலி அனைவருக்கும் ஏற்றதாக மாறிவிட்டது. இதனால் ஜூம் வீடியோ செயலி மூலம் ஈட்டப்படும் வருவாய் முந்தைய காலாண்டை விட 27 கோடி ரூபாய் அதிகரித்திருக்கிறது. பிப்ரவரி, ஏப்ரல் இடைப்பட்ட காலாண்டில் 169 விழுக்காடு வரை அதிகரித்து 2471 கோடி ரூபாய்க்கு வருவாய் ஈட்டியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டின் வருவாய் 2 மடங்கு உயர்ந்து சுமார் 14,000 கோடி ரூபாய் வரை அதிகரிக்கும் என அமெரிக்காவின் நாஸ்டாக் கணித்திருக்கிறது. நடிகர் விஜயின் மாஸ்டர் பட வெளியீட்டை ஒத்திவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திரைப்பட தயாரிப்பாளர் KR கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் முதல் படமாக மாஸ்டர் படம் திரையிடப்பட்டால் விஜய்க்கு மட்டுமல்லாமல் அவரது ரசிகர்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்று கூறியுள்ளார். விஜய் படம் என்றால் குடும்பத்துடன் வந்து பார்க்கவே நிறைய பேர் ஆசைப்படுவார்கள். அதில் ஒருவருக்கு நோய் தொற்று இருந்தால் கூட பேராபத்தாக அமைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் திரையரங்குகள் திறக்கப்பட்டவுடன் குறைந்த பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடும் என்பதால் இப்படத்தின் வசூல் பாதிக்கப்படுவதுடன் மற்ற நடிகர்களின் வியாபாரத்தையும் பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் திரையரங்குகளில் ரசிகர் கூட்டம் கட்டுப்படுத்தப்படுவதால் தயாரிப்பாளருக்கு ஏற்படும் வருமான இழப்பை சரிசெய்ய GST மற்றும் கேளிக்கை வரியை 3 மாதங்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் KR வலியுறுத்தியுள்ளார். மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு நிரந்தர இயக்குநராக சந்திரசேகரனை நியமித்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு கடந்த 13 ஆண்டுகளாக நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படாத நிலையில் அண்மையில் முனைவர் இரா சந்திரசேகரன் இயக்குநராக நியமிக்கப்பட்டதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ட்விட்டரில் தெரிவித்தார். இதனை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்த் எழுதிய கடிதத்தை ட்விட்டரில் வெளியிட்டுள்ள அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவின் அனைத்து மொழிகளின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் சந்திரசேகரன் அப்பதவிக்கு தகுதியில்லாதவர் என ராமதாஸ் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி அடுத்த ஆழியூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் கடந்த 2 தினங்களாக வெட்டுக்கிளிகள் படையெடுத்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சூரியமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் ஆயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் புகுந்து சேதப்படுத்தியுள்ளன. அறுவடைக்கு தயாரான நிலம் மற்றும் புதிதாக விளைவித்த பயிர் என பாகுபாடின்றி சேதப்படுத்துவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்நிலையில் அருகில் உள்ள குமார் என்ற விவசாய நிலத்திலும் வெட்டுக்கிளி தாக்குதல் தொடங்கியுள்ளதால் வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஊரடங்கில் தளர்வுகள் அளித்த நிலையிலும் மூலப்பொருட்களின் வரத்து இல்லாததால் கோவையில் 90% விசைத்தறிகள் இயங்காமல் முடங்கியுள்ளன. விசைத்தறி தொழிலை சார்ந்து இயங்கும் தொழில்களும் முடங்கியுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, சோமனூர் பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை சார்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு விசைத்தறி கூடங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையிலும் பெரும்பாலான விசைத்தறி கூடங்கள் முடங்கி கிடக்கின்றன. சரக்கு போக்குவரத்து இல்லை, மூலப்பொருட்கள் வரத்து இல்லை, உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை போன்றவைகளால் விசைத்தறிகளை இயக்க முடியாத நிலை இருப்பதாக விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் உற்பத்தி பண்ணுற துணி வந்து ஆந்திராபாத், குஜராத்து, கல்கத்தா இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அங்கே போயிட்டு இருக்க வரைக்கும் மார்க்கெட் நல்லா இருக்கும், போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் அங்கே வந்து கொரோனா அதிகம் இருக்குதுங்கிறனால அந்த டவுனில் வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால் சரக்கு சுத்தமாக போகிறதில்லைன்னு எங்களோட கணக்கு. அது இந்த சூழ்நிலை இப்படியே நீடிச்சதுன்னா வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 70 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு எங்களால் கணிக்க முடியல, அவங்களும் சொல்ல முடியல. சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. வருங்காலத்தில் இது பஞ்சமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உள்ள பழைய நூலை கொண்டு சில விசைத்தறி கூடங்கள் இயங்கி வந்தாலும் மூலப்பொருட்கள் வரவில்லை என்றால் தொடர்ந்து இயக்க முடியாத நிலை இருப்பதாக கூறும் விசைத்தறி உரிமையாளர்கள் மின்கட்டணம் தங்களுக்கான மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மின்கட்டணம் என்பது 70 நாளாக வந்து தொழில் செய்யாதனால சாப்பாட்டுக்கே வறுமையில் நாங்கள் இருக்கிறோம். மின்கட்டணம் வந்து எப்படி எங்களால் கட்ட முடியல கட்டாயமாக. எங்களுக்கு வந்து மின்கட்டணம் வந்து ஆந்திரா அரசு தள்ளுபடி பண்ணி கொடுக்குற மாதிரி மின்கட்டணம் ரத்து பண்ணி ஒன்று சலுகை அரசை ஏற்றுக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு 6 மாதமாவது தவணை கொடுக்கணும். இருக்கக்கூடிய மின்கட்டணத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி தவணை கொடுக்கணும் நாங்கள் அரசு கோரிக்கை வைக்கிறோம். ஜவுளி உற்பத்தி மீண்டும் சீராக நடக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது போல கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் நிதியுதவி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விசைத்தறியாளர்னா விசைத்தறியாளர் கூலிக்கு ஓட்டுறவனுமே அமைப்பு சாரா தொழிலாளர் 2 பேர் ஒன்று, 2 பேருமே தொழிலாளி தான். நான் தொழிலாளி தான், நான் கூலிக்கு ஓட்டுறேன், அவன் தொழிலாளி தான் கூலிக்கு ஓட்டுறான். அதனால் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நல்ல மானியத்தை, இந்த தொழில் நல்ல சீராக வர வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு மானியத்தை சிறு குறு விஸ்தரியாளர்களுக்கு 3A2 இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது பரிசீலனைக்கே தெரியாது, ஆனால் இனியாவது ஒரு பரிசீலனை பண்ணி கொடுக்கணுங்கிற சொல்கிறோம். ஊரடங்கில் தளர்வுகள் கிடைத்தாலும் தொழில் எப்போது சீரடையும் என்பது விசைத்தறி உரிமையாளர்களின் கவலையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை